வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் கல்கத்தா வெர்சஸ் சென்னை 57th மேட்சோட ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மும்பை வெர்சஸ் ஜிடி. ஸோ மேட்ச் ரொம்ப க்ளோஸாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ரெயின்லாம் வந்தது. ஸோ அந்த மாதிரி சில குழப்பங்கள்லாம் நடந்தது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜிடி மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் வச்சுருந்தோம். கேப்டன் வைஸ் யார் சரியாக தரீங்களோ அவங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்க. பட் யாருமே சரியான ஒரு ஆன்சர் வரல. பட் நம்மளே ஒரு முடிவுக்கு அதுலேருந்து ஒரு 3 பேர் மட்டும் செலக்ட் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃப்ரெண்டு உள்ளே வரல. ஸோ அது பார்த்தீங்கன்னா இவங்க தான் பாலாஜின்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு வீடியோலையும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு இன்புட் வந்துகிட்ருக்கும். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோஸ் காலில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே சில மேட்சஸ் உல்ட்டா ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ அதாவது ஃபஸ்ட் பேட்டிங் வின்னு அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் போவோம், ஃபஸ்ட்டு போலிங் வின்னு அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் போகும்போது இனி வரக்கூடிய மேட்சஸ்லாம் கண்டினியூஸாக ரெயின்லாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ரெயின் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ டீம் மேக் பண்ணுறவங்க 2 சைடுமே மேக் பண்ணுங்க. ஸோ இந்த டீம் தான் வின் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் ஒரு 70% வின்னிங் டீம் சைடு போகலாம். ஸோ 30% ஆப்போசிட் டீம் சைடும் டீம் மேக் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ மோஸ்ட் இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே ஹை பிக் பிளேயர் கொஞ்சம் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் நீங்கள் ஓவர்சீஸ் பிளேயரு, லெஃப்ட் ஹேண்டரு, ஒன் டவுனில் லெஃப்ட் ஹேண்டரு, ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ இம்பேக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்லாம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்சோட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இம்பேக்டாக வெளியில் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் அஸ்வானி குமார்லாம் வந்துட்டார். ஸோ அந்த மாதிரியும் சில டைம் நடக்கும். ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வின் ஆனாங்க அப்படின்னு நல்ல ஒரு சான்ஸு. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேர்லெஸ் கேம் தான் ஆடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர், நல்ல ஸ்கோர் வரக்கூடிய வென்யூ தான் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டன் கல்கட்டாவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. 7th May 7:30 PM. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 63 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா 99 மேட்ச் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 42, பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 57. ஸோ இந்த நம்பர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா 100% ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் கம்மி. ஸோ சின்ன கிரவுண்டுங்கும் போது எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களோ நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹோம் கிரவுண்டு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கையில் கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 200 ரன்னு செட் பண்ணிட்டாங்க, 220 ரன்னு செட் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே ஒரு ஃபைட்டிங் கேமாக போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே சிஎஸ்கே பேட்டிங் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 190 அந்த ரேஞ்சில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மேட்ச் எப்படி பார்த்தாலும் கேகேஆர் வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகம். பட்டு நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது 2 சைடுமே மேக் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். பட் ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட்டு, பிளெயின் 11, ஸோ 11லாம் பாருங்கள், அதெல்லாம் சில மாற்றங்கள் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வெனியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பாருங்கள், ஒரு 206 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கேகேஆர். ஸோ நெக்ஸ்ட்டு பஞ்சாப் ஒரு 201, ஜிடி ஒரு 198, அடுத்த லக்னோ பார்த்தீங்கன்னா 238. மோஸ்ட் ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக இந்த ஆல்ரெடி ப்ளே பண்ண பிச்சில் ஏதாவது ஒரு பிச்சு உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஆன் டைமில் கொஞ்சம் டபுள் செக் பண்ணிக்கங்க. பிச்சோட ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்துங்க. ஸோ எதுவும் கிராக் இருக்கா, கிராஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த பேட்டர்ன்லேயே போங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 2 டீமோட ஹெட்வேட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் இந்த மாதிரி லோ ஸ்கோரும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஹை ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு அப்செட் மேட்சாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண வான்கடையில் மும்பை மேட்ச் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 103 ரன் தான் சிஎஸ்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சேஃபாக இந்த இடத்துல கேகேஆர் வின் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வெனியில் மோஸ்ட் இன்றைக்கி மேட்ச் நல்ல ஒரு ஸ்கோரிங், ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள்லேயே போங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் அஜிங்கர் ரஹானே, ரசுல், மணிஷ் பாண்டே, வெங்கடேஷ் ஐயர், ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக சிஎஸ்கே பிளேயர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா டெவான் கான்வே ஒரு 56 ரன் வச்சுருக்காரு. எம்எஸ் தோனி ஒரு 66 ஹையஸ்ட் வச்சுருக்காரு. ராகுல் திரிபாதி நல்ல ஒரு நம்பர். ஸோ மேபி இந்த மேட்ச்சில் உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறது சிஎஸ்கே 11 பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் தான். ஸோ மோஸ்ட்டு இதுவரையும் ப்ளே பண்ணாத பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக கூட பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பிளேயர் வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைம் 11 பார்த்துக்கலாம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சேம் 11ஓட தான் வந்திருக்கேன். ஸோ அதே 11 வச்சு தான் பார்க்க போகிறோம். ஏதாவது சேஞ்சஸ்னால் இம்பாக்ட் பிளேயரை மட்டும் கேகேஆர் சைடு கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துங்க, ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது.
கேகேஆரை பொறுத்த வரைக்கும் குருபாஸ் நிறைய 2 பிளேயர்ஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 2 பிளேயருமே விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் வந்து இந்த இடத்துல குருபாஸ் வந்து ஷூராக எடுத்துக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பிக் தான். பட் பெரிய இன்னிங்ஸ் போவாரா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். ஒரு ஆவரேஜாக ஒரு 25 ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கேப்டன் விசிங்கிறது வேண்டாம். ஒரு பிளேயராக நீங்கள் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் குருபாஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹெட்டுகட்டில் ஒரு மேட்ச் ஃப்ளாப் தான். பட் வெனியூவில் ஃபஸ்ட் பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கும்போது சின்ன கிரவுண்டில் குயிக்காகவே பவர் பிளே யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சுனில் நரேன் வந்து நல்ல ஒரு ஃபயராக பேட்டிங் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஹிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ஏதாவது கேட்ச் ஏதாவது ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 10-12 ஓவர் கிரீஸில் நின்னாலே நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 50 கன்ஃபார்மாக அந்த இடத்துல சுனில் நரேனுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் விசியாக ட்ரை பண்ணலாம் சுனில் நரேன். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்லைட்லி அந்த இடத்துல கேப்டன் விசி மாறி போக பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிங்க. அது ரிஸ்க் எப்படி வைக்கலாங்கிறத பின்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 167 ஒரு போரான ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். பட் அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட் பேட்டிங்கு ஹோம் கிரவுண்டு டைமென்ஷன் சின்ன டைமென்ஷனுங்கும் போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இந்த இடத்துல சுனில் நரேனுக்கு இருக்குது. பட் பிக் வைஸ் பார்த்தோம்னா ரொம்பவே ஹை பிக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் 40% இருக்க சான்சஸ் இருக்குது ஃபேண்டசியில். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கலாம் கேப்டனாக. செகண்ட் பேட்டிங்னா கேப்டன் மட்டும் லைட்டாக ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. கலீல் அகமது கிட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதுதான் இவரோட பேட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜிங்க ரகானே. ஸோ நல்ல ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பெஸ்ட் பிளேயர் தான். ஸோ எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். பட்டு ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க செகண்ட் பேட்டிங் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை வந்து இனிஷியலாக சுனில் நரேனும் அகமது குர்பாஸும் ஒரு பவர் பிளே வரை நின்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 ஓவர் ஒரு கேம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தாருன்னா அந்த இடத்துல இன்கேஸ் ஒரு த்ரெட் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் சேஃபாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் 2 இன்னிங்ஸுமே ஹிட் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர் தான். நல்ல ஒரு கேப்டன் இன்னிங்ஸு. வெனியூலையும் பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஒரு 30 வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா ரயானா வந்து நல்ல பிளேயர் தான். ஸோ ஷூராக நீங்கள் 2 இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரகுவன்சி. ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஸோ பிளேயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் இருக்கும். இப்போ கொடுக்கும்போது கேப்டன் விசியும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன் டைமில் டாஸ் மாறும்போது எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக நோட் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஒரு ஹிட் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக பாருங்கள். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 24 வச்சிருக்காரு. பட் இந்த 24 குயிக்காக வந்தாலே ஃபேண்டசி இன்னும் ஆயிடுவார். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது 24 30 மாற சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்லைட்லி அந்த இடத்துல எட்ஜ் வாங்க பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. த்ரெட்டுன்னு பார்த்தா ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆகிருக்காரு. ஸோ சிஎஸ்கே பிளேயரு ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது ஸ்பின்னர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிஷியலாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நடக்க சான்சஸ் அங்கேயும் இருக்குது. ரசில் ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஃபயராக வந்தார். ஸோ நல்லா கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸ் பேட்டிங் பண்ணார். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரசலுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது டாப்பில் ப்ரொமோட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ செகண்ட் பேட்டிங்னா மேட்சை முடிச்சு கொடுப்பார் கண்டிப்பாக. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ரசல் வந்து மேட்சை முடிக்கிற அளவுக்கு க்ளோஸாக எடுத்துகிட்டு போனாலும் மேட்சை முடிச்சிடுவார். ஃபஸ்ட்டு பேட்டிங்கும் போது அந்த இடத்துல சான்ஸ் கிடச்சா ஒரு 25 ரன் குயிக்காக ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மேபி ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது லாஸ்ட் மேட்ச் மாதிரி இனிஷியலாகவே அந்த 4 ஓவர் போல் பண்ணார்னா அந்த 2 விக்கெட் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ அப்போ செகண்ட் பேட்டிங் மட்டும் மேட்ச் எடுத்துகிட்டு போகும்போது கேப்டன் வந்து ரசல்ட்டு வர சான்சஸ் இருக்குது. சுனில் நரேன்ட்டாக போகாது. ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கேப்டன் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்து சுனில் நரேன் ஆண்ட்ரே ரசல் 2 பிளேயர் இருக்கும்போது சுனில் நரேன் தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சுனில் நரேனோட பிக்கு பார்த்தீங்கன்னா 40% பிக்கு கேப்டன் பிக்கு. ஸோ அப்போ நம்ம மாற்றி யோசிக்கணும் அப்படின்னா ரசல்கிட்ட போகலாம். ஸோ ரசல்கிட்ட எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க கேகேஆர் அப்படின்னா 4 ஓவர் போல் பண்ணார்னா மேபி டெத்துலேயும் போல் பண்ணார்னா 2-3 கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் பேட்டிங் மேட்சை க்ளோஸாக எடுத்துகிட்டு போனால் கேப்டன் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாம் கரண்ட்டை 3 முறை அவுட் ஆயிருக்காரு. மத்திஷாட்டை 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30+ வச்சிருக்காரு. ஒரு 25 ரன் குயிக்காக இவர்கிட்ட வந்தால் கூட நல்ல ஒரு நம்பர்ஸ் தான். பட் சின்ன கிரவுண்டுங்கிறதுனால பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில். ஸோ அதனால் கண்டிப்பாக ஷூராக நீங்கள் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ஆண்ட்ரே ரசலை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங். செகண்ட் இன்னிங்ஸு மஸ்ட்டாக உள்ளே கொண்டு வாங்க. ஒரு சப்போர்ட்டிங் பிளேயராக இருப்பார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து மேபி டாப்பில் வந்து அஜிங்க ரகானே, ரகுவன்சி, குர்பாஸ், சுனில் நரேன். ஸோ 4 பிளேயரில் 3 பிளேயர் கிளிக் ஆகிட்டாங்கன்னா இவர் லாஸ்ட்டாக அந்த 18வது ஓவர் உள்ள வந்து ஒரு 20 ரன் அடித்து ஃபேண்டசியில் வராமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ரிங்கு சிங்கை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இனிஷியலாகவே கல்கட்டா வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகுறாங்க, ஒரு 6 ஓவர் இல்லை பவர் பிளே முடிஞ்சு அவுட் ஆகுறாங்கன்னா இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கு
ப்ளஸ் அடிஷ்னலாக ஆண்டர் ரோசல் மேட்ச் எடுத்துகிட்டு போய் கேகேஆர் வின் பண்ணுவாங்க. ஸோ இப்படி புரிஞ்சு டீம் மேக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ பேட்டர்னு பார்த்தீங்கன்னா 100 ஆகும்போது ரவீந்திர ஜடேஜா அவுட் இருக்குது. பட் சிஎஸ்கே பவுலர் இந்த வெனியூவில் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதை எங்கே ரிஸ்க் எடுக்கலாங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஸோ மொயின் அலி லாஸ்ட் மேட்ச் கொடுத்துருந்தோம், கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு இனிஷியலாகவே அட்டாக் பண்ணார். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை வந்து டாப் ஆர்டரை ஸ்ட்ரகிள் பண்ணார். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் 2 பேருமே அவுட் எடுத்தார். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வாய்ப்புங்கிறது ஆஃப் பிரேக். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் எத்தனை பிளேயர் வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. சிஎஸ்கே 11 வந்து கன்ஃபார்மாக இல்லை. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் ஒரு வேளை 3+1 வர்றாங்க, அந்த 3 பிளேயர் டாப்பில் வர்றாங்க பேட்டிங்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மொயின் அலியை கேப்டன் விசியை ட்ரை பண்ணுங்கள். பட் அதர்வைஸ் வந்து ஒரு பிளேயராக வேணால் சூஸ் பண்ணுங்கள், பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஒரு 4 ஓவர் கடத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த மூணு ஸ்பின்னரை வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிட்டாங்க, ஒரு 220 ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது செகண்ட் பவுல் பண்ணும்போது மெயின் ஸ்பின்னராக வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே சுனில் நரேன் தான் அட்டாக் பண்ணுவார். ஸோ ஒருவேளை டாப்பில் வந்து லெஃப்ட் ஹேண்டர் வர்றாங்கன்னா மொயின் அலி தான் அட்டாக் பண்ணுவார். ஸோ அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சிஎஸ்கே 11 என்ன வருதுன்னு பார்த்து தான் இந்த பவுலர்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அந்த மொயின் அலி சுனில் 2 பேருமே மல்டிபிள் விக்கெட் போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி விக்கெட் லெஸ்ஸாக போகவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு விக்கெட் எடுத்து ஒன் சைடாக போகுது அப்படின்னா மல்டிபிளாக மாறவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 3 ஸ்பின்னரில் ஏதாவது ஒரு ஸ்பின்னரை ஸ்லைட்லி ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்கேவோட 11 பொறுத்து தான் இருக்குது. ஸோ மொயின் அலி சேஃபாக 2 இன்னிங்ஸையும் கொடுத்துருக்கேன். வெனியூவில் பார்த்தீங்கன்னா 33 வச்சுருக்காரு. ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மேட்ச்சில் 36 தான் அங்கே இருக்குது. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சான்ஸே கொடுக்குறதில்ல, இன்ஜுரி தான். ஸோ உள்ளே வந்தாலும் என்னோட ப்ரெடிக்ஷன் டெட்லி ஃப்ளாப் தான். ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக வேறு ஏதாவது பிளேயர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன் டைமில் அந்த பிளேயர்ஸ் யாருங்கிறத பார்த்துட்டு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். வெனியூவை பொறுத்த வரைக்கும் 25 வச்சிருக்காரு. பட் பெருசாக அந்த இன்னிங்ஸ் அவருக்கு இல்லை. ரமன்தீப் சிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒருவேளை லாஸ்ட் மேட்ச் ரசல் வந்த மாதிரி இவர் இனிஷியலாக மேலே வந்தார்னா ஹிட் ஆகிடுவார். குயிக்காகவே அந்த ஒரு 10-15 பாலில் ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஹிட்டர் தான். பட் ப்ரொமோட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். மேபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க கேகேஆர், அந்த இடத்துல டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுறாங்கன்னா இவர் ஃபேண்டசி இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயருமே மோஸ்ட் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் ஒன்று, ரமன்தீப் சிங்கை வந்து எங்கே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அப்போ செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ரொட்டேட்டிங் பிளேயராக அந்த இடத்துல ரமன்தீப் சிங்கை நீங்கள் ஷியோராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு பிக்காக இருக்கும். குயிக்காகவே ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா ஃபேண்டசி இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வருண் சக்கரவர்த்தி. ஸோ வருண் சக்கரவர்த்தி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கை விட செகண்ட் பவுலிங்கை ட்ரை பண்ணலாம். செகண்ட் பவுலிங் மேபி ஒன் சைடாக தான் போகுது அப்படின்னா இவர் ஃபேண்டசி இன்னாவார், இல்லைன்னா வெளியில் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு விக்கெட் எடுத்து வராமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த இடத்துல அலர்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொட்டேட்டிங் பிளேயராக ஒரு ஸ்பின்னர் இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டர் ரமன்தீப் சிங் கொடுத்துருக்கேன், அவர் வந்து ஹிட்டு தான். பட் வருண் சக்கரவர்த்தி ஒரு ஹைலி அலர்ட்டாகவே கொடுக்குறேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 11 வந்து அந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்டரு அதிகமாக வந்தாங்க அப்படின்னா மொயின் அலி இனிஷியலாகவே விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ லெக் பிரேக் அந்த இடத்துல எப்படி எடுத்துகிட்டு கூகுள் எப்படி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசி வெளியில் போகலாம். ஸோ அப்போ செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா வருணை மஸ்ட்டாக உள்ளே கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக வேணால் யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா கண்டிப்பாக மல்டிபிள் கிடைக்கும். பட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேயும் விட மாட்டாங்க. நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 190 கிட்ட வந்தாங்க. ஸோ அந்த ரேஞ்சுங்கிறத இந்த சின்ன கிரவுண்டில் அந்த டீமும் ஒரு 200 ரன் ஸ்கோர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேல. ஸோ 11 பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இந்த மாதிரி சின்ன கிரவுண்டில் வந்து நல்லா அடிக்கும்போது நல்ல ஒரு ஸ்கோரும் வந்துடும். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஹர்ஷித் ராணா விக்கெட் லெஸ்ஸாக போக சான்சஸ் இருக்குது. ஸோ விக்கெட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத்தில் கிடைக்கும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, டெத்தில் ஹர்ஷித் ராணா பவுல் பண்ணால் ஹர்ஷித் ராணாவுக்கு மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். ஒருவேளை வைபவ் அரோரா பண்ணுறாருன்னா வைபவ் அரோராவுக்கு மல்டிபிள் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 2 பவுலருமே நமக்கு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் தான். பட் ராணா வைபவ் அரோராவை கம்பேர் பண்ணும்போது ராணா வந்து பெஸ்ட்டு. ஸோ அதனால் ஹர்ஷித் ராணாவை நீங்கள் 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். கேப்டன் விசி போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்கிட்ட போங்க, பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் கேகேஆரோட ப்ரெடிக்ஷன். ஸோ வைபவ் அரோரா அந்த இடத்துல ரொட்டேட்டிங் பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். அதுதான் கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 4 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒருவேளை ஸ்பின்னர் வந்து வருணுக்கு எதனா ரெஸ்ட் கொடுக்குறாங்க, இல்லை மொயின் அலி உள்ளே வரல அப்படின்னா அங்குல் ட்ரை உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம். மல்டிபிள் விக்கெட் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும்.
4 ஓவர் பவுல் பண்ணாருன்னா, ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ ரைட் ஹேண்டர் கொஞ்சம் அதிகமாக உள்ளே வந்தாங்க, சிஎஸ்கேல வர்றாங்கன்னா அடிஷ்னலாக அந்த இடத்துல இவர் உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிளேயர் தான். கண்டிப்பாக அந்த வெனியூவில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது மல்டிபிள் விக்கெட் ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஷியூராக நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். ஒருவேளை குருபாஸ் உள்ளே வரல, டிகாக் உள்ளே வரானா ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாகவே பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது, 50+ கூட ஸ்கோர் பண்ணுவார். ஸோ பவர் பிளே யூஸ் பண்ணி நல்லாவே ஹிட்டிங் போகக்கூடிய பிளேயர் தான். 9 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா வெனியூவில் வந்து ஒரு வீக்கான நம்பர் தான், பட் எடியூட்ஸ் நல்ல நம்பர்ஸு. டைமென்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக தான் கொடுக்குறாங்க ஈடன் கார்டன் கல்கட்டாவில். ஸோ இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா மழை எதுவும் வரப்போகுது அப்படின்னா குயிக்காகவே அடித்து நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ நல்ல டார்கெட் செட் பண்ணிட்டாங்கன்னா மேபி டிஎல்எஸ் வந்தால் கூட அந்த இடத்துல கேகேஆர் ஃபேவர் தான் மேட்ச் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் குருபாஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்தால் ஷியூராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கேகேஆரோட ப்ரெடிக்ஷன். ஷியூராக பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கீப்பிங்கில் குருபாஸ் கன்ஃபார்மு, சுனில் நரேன் 1, ரயானா 2, ரகுவன்ஷி, ஆண்டர் ரசல், ரிங்கு சிங்கு, மொயின் அலி. ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து டெட்லி ஃப்ளாப் தான் கொடுத்துருக்கேன். மல்டிப்ளாக போகிறவங்க நான் இந்த மாதிரி ட்ராப் பண்ணுற பிளேயரை ஒரு சில டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸும் இருக்குது அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங் ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்னால் மஸ்ட்டாக குயிக்காக ஏதாவது மேலே ப்ரொமோட் பண்ணி வர சான்சஸ் இருக்குது. ஒருவேளை சிஎஸ்கே வந்து ஒரு 220 ரன் அவங்களும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால், செகண்ட் இன்னிங்ஸில் ஃப்ரீ லைசன்ஸ் பிளேயராக டாப்பில் பேட்டிங் வந்தார்னா, அதாவது டாப் 4ல் எனி ஒன் பிளேஸ் வந்தார்னா குயிக்காக அந்த 25 ரன்னுங்கிறத 40-50 கன்வெர்ட் பண்ணி ஃபேண்டசி இன் ஆகக்கூடிய நல்ல ஒரு லெஸ்பிக்காக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கேம் எப்படி போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளேயரை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளேயர் ஹிட் ஆகும்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நேற்று மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ எப்போவுமே கொடுக்க மாட்டேன். ஸோ ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணுவார்னு சாய் கிஷோர் கொடுத்துருந்தேன். சாய் கிஷோர் தான் மேட்சை திருப்பிட்டு போனது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில் ஜாக் வந்து எகென்ஸ்ட் ஜிடி வந்து 100 அடிச்சிருந்தார் ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி ப்ளே பண்ணும்போது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 60 ரன் கொடுத்துருந்தா ஆல்மோஸ்ட் 50 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அவர் தான் நேற்று ட்ரீம் டீம் கேப்டனாக வந்தார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரூத்தர் போர்டு கொடுத்துருப்பேன். ரூத்தர் போர்டு ஷாருக்கான கொடுத்துருப்பேன். அதில் ரூத்தர் போர்டு இன் ஆகிட்டார். ஸோ இதெல்லாம் லெஸ்பிக் பிளேயர். ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளோட ஜிஎல் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் கூட நமக்கு மிஸ் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல நம்பர்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துல. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஷேக் ரஷீத், ஆயுஷ் மத்ரே 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை 11 ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்டர் வர சான்சஸ் இருக்குது. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் ப்ளே பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 11 மஸ்ட்டாக பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 2 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி 30 ரன் ஸ்கோர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ யங்ஸ்டரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான், இவங்க வின் பண்ணாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ அதனால் நல்ல ஒரு வின்னிங்ஸோட வெளியில் போகலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஷியூராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம் கரன். ஸோ டாப்பில் இந்த 2 பிளேயருமே இனிஷியலாக பவர் பிளேயில் வந்து ஒரு 7 ஓவர் நிற்கிறாங்க அப்படின்னா சாம் கரன் அடுத்த டவுன் வந்தால் இன்கேஸ் ஒரு அலர்ட் ஆக சான்சஸ் இருக்குது, மாட்டிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார், லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக இனிஷியலாகவே இவர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண தான் பார்ப்பாங்க பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு அலர்ட்டாகவே கொடுக்குறேன். ஸோ என்னோட ஹை பீக் அலர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாம் கரன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் எடுக்காமல் இருக்க வேணாம். மல்டிபிளாக போகிறவங்க ரொட்டேட்டிங் நம்ம ரெகுலராக கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் 39 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரன் வச்சிருக்காரு. ஸோ நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா வீக் தான். ஸோ டாப்பில் அந்த 2 பிளேயர் கிளிக் ஆகிட்டாங்கன்னா சாம் கரன் அந்த இடத்துல ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஐடியாவில் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஹை பீக் பிளேயரை ட்ராப் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நமக்கு ரேங்க் வந்து நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜாவும் சேம் கேட்டகரி தான். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ஸ்லைட்லி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனு. ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 457 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 201 வச்சிருக்காரு. ஸோ என்னோட டாப் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் இந்த 2 பிளேயர் மேலுமே ஃபேண்டசி நம்ம கரெக்டாக இன்றைக்கி உட்காருது அப்படின்னா அந்த 2 பிளேயர் மாட்டிக்கிட்டாங்கன்னா உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வேளை செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ரவீந்திர ஜடேஜா உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜாவை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ செகண்ட் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னரு எக்ஸ்ட்ரா விக்கெட்டு. ஸோ இவரை மட்டும் பார்த்தீங்கன்னா சாம் கரனை மட்டும் ஸ்லைட்லி கொஞ்சம் 50-50 ஆப்ஷனில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வைபவ் அவுட் ஆயிருக்காரு. சுனில் நரேன்ட்ட 2 முறை ஜடேஜா ஏர்லியாக அவுட் ஆயிருக்காரு. அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவால் பிரிவிஸ். செகண்ட் இன்னிங்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ஒரு 30 ரன்னுங்கிறத 40 ரன்னாக கன்வெர்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மேலேயே அந்த ஓப்பனர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடிய பிளேயரு ஸ்லைட்லி எட்ஜ் வாங்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு 3 பிளேயர் வேணால் எடுத்துங்க. ஷேக்கு, மாத்ரே, டெவால் பிரிவிஸு. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுறமோ அந்த டெவால் பிரிவிஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கன்சிடர் பண்ணி வீசி கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டீமில்.
நெக்ஸ்ட்டு எம்எஸ் தோனி. ஸோ மோஸ்ட் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் மேலே ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா இவர் கொஞ்சம் ஸ்லைட்லி சான்ஸ் கிடைக்காம போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஸோ இங்கே கேப்டன் விசியா கூட ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட்டு இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து ஒரு கேப்டன் விசி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா டவால் பிரீவிஸுக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேட்ச் ஏதாவது அந்த இடத்துல கல்கட்டா லூஸ் பண்ணிட்டாங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் ஆடவும் சான்சஸ் இருக்குது. ரெயின் வந்து சப்போஸ் மேட்ச் ரெடியூஸ் ஆகுது, அங்கே வந்து ஏதாவது ஓவர் வந்து ரெடியூஸ் ஆகுது, இல்லைனா சப்போஸ் வந்து ஸ்கோர் வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா இவர் கண்டிப்பாக மேட்சை எடுத்துகிட்டு போய் வின் பண்ணவும் சான்சஸ் இருக்குது ரெயின் வரும்போது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபக் கூடா செகண்ட் பேட்டிங்னா ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக எடுத்துக்கலாம். என்னோட இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து 4 ஓவர் இனிஷியலாக கொண்டு வந்தாங்கன்னா கம்போஜ் வந்து நல்ல ஒரு கிளிக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மீடியம் பேஸ் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இருக்கிறாங்க கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மீடியம் பேஸு, டைமென்ஷன் சின்னது தான். கேட்ச் ஏதாவது ட்ராப் பண்ணாமல் கரெக்டாக ஃபீல்ட் செட் பண்ணாங்கன்னா இவருக்கு அந்த மல்டிப்ளிகே கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் அன்சுல் காம்போஜை ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பவுலிங் செக்ஷனில் நாங்கள் 100 அகமது ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ளாப் தான் கொடுக்குறேன். நல்லா கவனித்து பாருங்கள். நல்ல ஒரு ஹை பிக் பிளேயர் இந்த மேட்ச்சில் வந்து சாம் கரன், அடுத்து 100 அகமது 2 பிளேயருமே கொடுக்குறேன் அப்படின்னா சில கான்செப்டில் யோசிச்சதுனால தான் கொடுக்குறேன். ஸோ எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா ஒரு வேளை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒரு விக்கெட் 2ஆக மாற சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது இனிஷியலாகவே நல்லா பேட்டிங் பண்ணுறாங்க, ஹை ஸ்கோர் செட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு வேளை அந்த 10 ஓவருக்கு அப்புறம் பவுல் பண்ணுறாருன்னா ஒரு விக்கெட் 2ஆக மாற சான்சஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா ரொட்டேட்டிங் பிளேயரை ட்ரை பண்ணலாம். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் கேகேஆர் தான் வின்னு அப்படின்னு போகிற இடத்துல நம்ம ஏதாவது ஒரு பவுலரை வந்து ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 100 அகமது ஒரு அலாட்டாகவே கொடுக்குறேன். ஸோ இல்லைனா உங்களோட விருப்பத்தில் நீங்கள் என்ன மாதிரி டீம் மேக் பண்ணுறீங்களோ அந்த டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு வேளை டெத்தில் பவுல் பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்டு 14 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக இவர் தான் பவுல் பண்ணுறாரு. ஸோ மோஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மத்திஷா 14 ஒரு ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 14 ஓவருக்கு அப்புறம் டேக் ஆன் பண்ணும்போது விக்கெட் போனாலும் பரவாயில்லன்னு அடிப்பாங்க கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் உங்களுக்கு விக்கெட் அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட், 2 மேட்ச்சில் ஒரு விக்கெட் தான். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட். ஸோ இந்த 2 பவுலருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் கேகேஆர் வின்னு அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது ஏதாவது ஒரு பிளேயரை ரொட்டேட் பண்ணி ட்ராப் பண்ணி பாருங்கள். நியூட்ரலாக போகும்போது 2 பிளேயருமே உள்ளே எடுத்து வைங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை மேட்ச் வந்து க்ளோஸாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 பிளேயருமே இன்னாக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா போல்டு கேட்ச் எடுத்தால் கூட அந்த 45 பாயிண்ட் வந்தால் கூட ஃபேண்டசி இன் ஆகலாம். ஸோ கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போட்டாங்கன்னா 50 பாயிண்ட் எடுத்து ஃபேண்டசி இன் ஆகலாம். ஸோ அதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. 14 பொறுத்தவரை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போவார். ஸோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கிரவுண்டு சின்ன கிரவுண்டு தான். எக்ஸ்பென்சிவாக போனாலும் அங்கே மல்டிபிள் எங்கே கிடைக்குன்னா டெத்தில் பவுல் பண்ணும்போது கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கேப்டன் விசியாக கொடுத்தும் ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துல 14. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலீல் அகமது. இம்பேக்டாக பார்த்தீங்கன்னா சிவம் டூபே, விஜயசங்கர். ஸோ டூபே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது எடுத்துக்கலாம். ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரை வேணால் எடுத்துங்க. ஒரு ஆவரேஜ் தான், பெரிய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது இல்லை. ஸோ விஜயசங்கர் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு 25 ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த இடத்துல. ஸோ நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு டூபே. ஸோ இந்த சீசன் வந்து பெருசாக அவருக்கு அமையலை. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஸோ அடுத்த சீசன் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரசில், ரிங்கு சிங், சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, சிவம் டூபே. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மெயினாக வந்து இங்கே ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோனி இருக்கார், எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் எட்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுனில் நரேன், அஜிங்கர் ரஹானே, ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங், ஹர்ஷத் ராணா, வைபவ் அரோரா. ஸோ வைபவ் அரோரா இந்த இடத்துல ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் தான். ஹர்ஷத் ராணா, வைபவ் அரோரா. ஸோ மல்டிபிளாக போகிறவங்க சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹர்ஷத் ராணாவை மெயினாக ட்ரை பண்ணுவோம் ஒரு மெயின் பவுலராக. வைபவ் அரோரா அந்த இடத்துல வந்து விக்கெட் எடுப்பார். ஸோ ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைபவ் அரோரா ட்ரை பண்ணுவோம், ஹர்ஷத் ராணா எடுப்பார். பட் இந்த மேட்ச்சில் அப்படி யோசித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட்டாகவே வைபவ் அரோரா வந்து ஃப்ளாப்பில் கொடுக்குறேன். ஸோ வைபவ் அரோரா ஃப்ளாப் ஆகுறாரு அப்படின்னா அந்த ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசி வராமல் போவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க சிஎஸ்கே, நல்லா ஸ்கோர் செட் பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியலாகவே இவர் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகும் அப்படின்னு புரிஞ்சுங்க. ஸோ அந்த இடத்துல ஹர்ஷத் ராணாவை நீங்கள் 2 இன்னிங்ஸுமே
ட்ரை பண்ணுங்கள், நல்ல வின்னிங்ஸாக இருக்கும். ஹர்ஷத் ராணாவுக்கு ஒரு விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இடத்துல கேகேஆர் வின் ஆகும்போது மல்டிபிள் அங்கே போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரெகுலராக டீம் மேக் பண்ணுறவங்க இந்த கேப்டன் விசியில் போகலாம், உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வீடியோ பேட்டர்னில் போகிறவங்க, ரிஸ்க் எடுக்க நினைக்கிறவங்க இந்த ஆங்கிளில் போகலாம். ஸோ ரெகுலராக ஒரு டெமோ வேணும் அப்படின்னா இதுதான் ரெகுலர் டெமோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் டெமோ கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் பர்சன்டேஜ் தான். ஸோ விக்கெட் கீப்பிங்கில் இந்த மேட்சை பொறுத்தவரை கன்ஃபியூஷனே இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே குர்பாஸ் 25 ரன் 20 ரன் அடித்தாலும் உள்ளே வந்துடுவார். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல நரேன் கொடுத்துருக்கேன், விசி வந்து சாம் கரன். ஸோ இதுதான் ஹை பிக்காக இருக்குது ரெகுலர் டெமோ. ஸோ இதை தான் நம்ம ரிஸ்க்காக மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசி வந்து சாம் கரன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டவால்கிட்ட போகலாம், ரசல்கிட்ட போகலாம், சடேஜர்கிட்ட போகலாம், பத்ரானாட்ட போகலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆப்ஷன். கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா. ஸோ ரொட்டேட்டிங் பிளேயராக வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல அஜிங்கா ரஹானே, ரிங்கு இந்த மாதிரியான பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷத் ராணா தான் மெயினாக எடுத்திருக்கேன். ஸோ அதில் கம்பு வச்சு பத்ரானா 2 பிளேயருமே உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் ஹை ஸ்கோர் வின் ஆகும்போது கண்டிப்பாக இங்கே இந்த இடத்துல ஏதாவது ஒரு பவுலர் வெளில போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நீங்கள் ரொட்டேஷனில் ட்ரை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ரெகுலர் டெமோ தான் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆசிடி சாம் கரன் ஹிட்டு, ரசல் பவுலிங்கு ஒரு 2 விக்கெட்டு, ஷேக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே, சடேஜா கொண்டு வந்திருக்கேன். இதில் ஏதாவது பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணால் அஜிங்கா ரஹானே பிளேஸில் ரகுவன்சி, ரிங்கு சிங்கு செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணிக்கலாம், நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கலியில் கூட ஸ்லைட்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு அடிஷ்னலான ஒரு பேட்டர் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதுதான் ரெகுலர் டெமோ தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ஹை பிக்காக தான் இருக்கும். இது இப்படியே வருமா அப்படின்னு பார்த்தா வராது. ஸோ இதை தான் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ இதுதான் நம்மளோட ரிஸ்க் டெமோ. ரிஸ்க்கு தான், டோட்டலாக ரிஸ்க்கு தான். ட்ரை பண்ணுறவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி ஆகணும். ஸோ ரொட்டேட் பண்ணி அந்த காம்பினேஷன் கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேண்டசி நல்ல ரேங்க் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல சுனில் நரேன் கேப்டன், விசி வந்து ரசல் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா வீடியோவில் சொன்ன மாதிரி சாம் கரன், சடேஜா. ஸோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக இங்கே பவுலர்ஸ் ட்ரை பண்ணலாம். அது சிஎஸ்கேவும் இருக்கலாம், கேகேஆராகவும் இருக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லை பேட்டர்ஸில் ஒரு பிளேயர் இங்கே எக்ஸ்ட்ரா உள்ளே கொண்டு வாங்க. டெவல் பிரீஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஆயுஷ் மாத்ரே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் அந்த இடத்துல ஷேக் ரஷீத் கிளிக் ஆவார். செகண்ட் பேட்டிங் வந்து ஆயுஷ் மாத்ரே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ இதுதான் மேட்ச்சு. ஸோ இதே டீமை வந்து ரிஸ்க்காக மேக் பண்ணும்போது சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத மேக் பண்ணுங்கள். சிஎஸ்கே சைடும் போடுங்க. ஸோ மேட்ச் க்ளோஸாக போகும்போது ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துல டிஎல்எஸ் மெத்தட் வந்தாலும் அந்த சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படியும் கொஞ்சம் யோசிங்க, நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் மேட்சோட ப்ரெடிக்ஷன். ஸோ மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லைட்லி வேறு மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டெய்லி மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்சஸோட ட்ரீம் டீமை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ எத்தனை லெஃப்ட் ஹேண்டர் உள்ளே வர்றாங்க, எந்த இடத்துல ஸ்கோர் வருது, ஸ்டார்டிங்கில் வருதா, மிடில் வருதா, எண்டில் வருதா, விக்கெட் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அசஸ் பண்ணுங்கள். அசஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த மேட்சஸில் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ எல்லா இன்புட்டையும் ஒரே வீடியோவில் என்னாலையும் கொடுக்க முடியாது. ஸோ வீடியோ நிறைய பேர் டிப் பண்ணி தான் பார்க்குறீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும். திடீர்னு ஒரு வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு புரியாது கண்டிப்பாக. ஸோ என்ன சொல்கிறேன்னு புரியாது, எந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கிறான்னு புரியாது. ஒரேடியே ரிஸ்க்கும் போகக்கூடாது, ரிஸ்க்கு கொஞ்சம் சேஃபாக தான் போகணும் இனிமேல் வரக்கூடிய ஃபேண்டசியில். ஸோ ஃபேண்டசிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் 4 தர்றாங்க, 3 தர்றாங்க. இந்த 4 ஃபுல்லாகி எகெயின் ஒரு 4 ஓப்பன் ஆகுது, எகெயின் இன்னொரு 4 ஓப்பன் ஆகுது, 3 ஃபுல்லாகி இன்னொரு 3 ஓப்பன் ஆகுது. இது எல்லாமே டாப் நம்பர் மட்டும்தான் ஹை ப்ரைஸு. பிரேக்கப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 வந்தால் கூட உங்களுக்கு இந்த இடத்துல 90 ரூபா தான் கிடைக்கும். பார்த்துங்க, இது ரேங்க்கு, இது ப்ரைஸு, இதுதான் ஜிஎல். அப்போ எவ்வளோ காம்ப்ளிகேட் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறவங்க ஸ்மால் லீக் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக் அந்த மாதிரி சின்ன லீக் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அது இது இல்லாமல் வேறு அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுறாங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அந்த மாதிரி இதை வாய்ப்பு பயன்படுத்தி ஏதாவது ஒரு வின்னிங்ஸ் எடுக்க முடியுமா எங்கேயாவது அப்படிங்கிறத பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.